இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த துர்கா இருப்பால, குந்தவைக்கு பதிலா துர்காவா? என்ன சிஸ்டர் சொல்றீங்க? வெயிட் பண்ணு. பலவிதமான வேலைகளை பாக்குறீங்க. என்ன புது நம்பரா இருக்கு? ஹலோ மேடம், மேடம், மந்திரி மக என்ன கடத்திட்டு வந்து குரோம்பேட்டை குடோன்ல வச்சு என்கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறா மேடம். வாட்? ப்ளீஸ் மேடம், என்ன வந்து எப்படியாவது காப்பாத்துங்க மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம். மேடம் டிரைவர் மேடம், குரோம்பேட்டை குடோன் போங்க, கொஞ்சம் ஃபாஸ்டா. ஓகே. சூப்பர். மிமிக்ரி எல்லாம் வேற கத்து வச்சிருக்கீங்க போல இருக்குதே. தேவைதான், நம்ம தொழிலுக்கு இதெல்லாம் தேவைப்படும். இன்ஸ்பெக்டர் துர்கா அந்த குடோனுக்கு வருவா. அங்க மந்திரி மகனை பாப்பா. பொண்ணு எங்க அப்படின்னு கேட்டு அவனை அடிப்பா. சண்டை போட்டு தள்ளி விடுவா. கீழே விழுந்த அந்த மந்திரி மகன் செத்துருவான். அந்த பழி துர்கா மேல வந்து விழும். ஐயோ ஐயோ ஐயோ, சூப்பர் மாஸ்டர் பிளான் சிஸ்டர். இனிமே உங்க பேரு மாஸ்டர் பிளான் மாதாஜி. போதுமா? இப்படி எல்லாம் பேசித்தான் நம்ம சமாளிக்க வேண்டியதா இருக்குது. என்ன இது? யாரையுமே காணோம். சரி, அதே நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். யாரோ வேணும்னே ராங் கால் பண்ணி நம்மளை ஏமாத்திருக்காங்க. ஏண்டா அறிவில்ல? ஏய், ஆடி. ஆடினா. ஏய், ஆடினா. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. வாய் மூடு. ஏய். ஏய், வண்டியடா. அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்ல அமைச்சரோட மகன் சாவான். கொலை பழி துர்கா மேல விழும்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே மந்திரியோட மகன் செத்துட்டான். ஆனா துர்கா தப்பிச்சிட்டாளே. ஹலோ. ஹலோ மேடம், நான் சுருதி ஹாஸ்பிட்டல்ல இருந்து கமாண்டர் கணபதி பேசுறேன் மேடம். சொல்லு, என்ன வாய்ஸ் ரொம்ப பதட்டமா இருக்கு? இன்ஸ்பெக்டர் வந்து டாக்டர் சேகரை கூட்டிட்டு போறாங்க மேடம். என்ன சொல்ற கணபதி? கூட்டிட்டு போறாங்களா இல்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்களா? டாக்டர் எல்லாம் உண்மையும் லேடி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. கமிஷனர் முன்னாலேயும் மினிஸ்டர் முன்னாலேயும் வந்து உண்மையை சொல்லுன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க மேடம். ஐயோ, இப்ப என்ன பண்றது? இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? என்னது தனியா புலம்பிக்கிட்டு இருக்குது? என்ன சிஸ்டர், கடுமையான யோசனையில இருக்கீங்க போல இருக்குது. மந்திரி மகன் கேஸ்ல அவனுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்துதான் கொன்னு இருக்காங்கன்னு அந்த துர்கா கண்டுபிடிச்சிட்டா. கண்டுபிடிச்சிட்டாளா? போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கொடுத்த அந்த டாக்டர் என்ன போட்டு கொடுத்துட்டான். ஐயோ, கமிஷனர் முன்னாடியும் மந்திரி முன்னாடியும் உண்மையை சொல்ல சொல்லி துர்கா டாக்டரை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறதா கம்பவுண்டர் போன் பண்ணி சொன்னான். ஐயோ, இப்ப என்ன சிஸ்டர் பண்றது? சிஸ்டர், இதுல இருந்து எப்படி சிஸ்டர் தப்பிக்கிறது? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. டாக்டர் உண்மையை சொன்னா அமைச்சரோட கோபம் என் மேல திரும்பிடுமே. இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. மாட்டிக்கிட்ட போல இருக்குது.
சொல்லுங்க துர்கா, என்ன விஷயம்? குட் மார்னிங் சார். ம், சார், மினிஸ்டர் மகன் கொலை கேஸ்ல அக்யூஸ்ட கண்டுபிடிச்சிட்டேன் சார். நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா சார்? வெரி குட் துர்கா. அவனை அங்கேயே வச்சிருங்க, நான் உடனே கிளம்பி வரேன். ஓகே சார், தேங்க்யூ. இவ எதுக்கு இப்ப போன் பண்றா? ஹலோ ஹலோ சார், உங்க மகன் கேஸ் அக்யூஸ்ட நான் கண்டுபிடிச்சிட்டேன். கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா? என்னது? என் மகனை கொலை பண்ண கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டியா? யார் அவன்? நீங்க நேர்ல வாங்க சார், உங்களுக்கே யாருன்னு தெரியும். இதோ இதோ இப்பவே வரேன். அவனுக்கு எங்க யாரால சாவு? ஏ தாரா, இன்னியோட உன் கதை கந்தலாக போகுது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நம்மள மாட்டி விட்டுற வேண்டியது. சிஸ்டர், எப்படி சிஸ்டர் இப்படி அமைதியா இருக்கிறீங்க? இப்ப நாம இந்த ரூமுக்குள்ளார இருக்கிறோம். அந்த டாக்டர் மட்டும் கமிஷனர் முன்னாடியும் மினிஸ்டர் முன்னாடியும் உண்மைகளை சொல்லிட்டான்னு வைங்க, அப்புறம் நாம ஜெயில் ரூம்ல தான் இருக்கணும் சிஸ்டர். புலம்பாத. வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க சிஸ்டர். சிஸ்டர், மாறிக்கிட்ட ஜெயிச்ச நாம துர்கா கிட்ட இப்படி தோத்துட்டமே சிஸ்டர். அத நினைச்சா தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. என்ன கொஞ்சம் யோசிக்க விடுறியா? இப்படியே புலம்பிட்டு இருந்த பொண்ண கொன்னு போட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். ஜாக்கிரதை. புலம்புறதுக்கே போட்டு தருவாங்குத. என்னாச்சு? ஏன் இப்ப டென்ஷனா இருக்கீங்க? பாரு, அது வந்து துர்காவை பழி வாங்கறதுக்காக அந்த டாக்டர் கமிஷனர் முன்னாடியும் மினிஸ்டர் முன்னாடியும் உண்மைகளை சொன்னான்னா கன்ஃபார்மா எங்களுக்கு ஜெயில் தான், களி தான். இப்ப எல்லாம் கறியும் முட்டையும் போடுறான்னு கூட தெரியல. ஆயமுடு. இப்ப என்ன? அந்த டாக்டர் வாயை திறந்து உண்மையை சொல்லக்கூடாது, அவ்வளவுதானே? ஆமா. ஆனா டாக்டர் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கானே, அவனை எப்படி உண்மையை சொல்ல விடாம தடுக்கிறதுன்னு தெரியலையே. அந்த டாக்டர் உயிரோட இருந்தா தானே உண்மையை சொல்லுவான். செத்துட்டா எப்படி சொல்லுவான்?